நானும் ஃபாரின் வந்ததுலேருந்து உடம்பு எப்படியாச்சும் ஏறிடும் அப்படின்னு நானும் பாக்குறேன். நாலு போக டொக்கு விழுந்து உடம்பு உள்ளதான் போயிட்டு இருக்கு. என் உடம்புல 4 நல்லி எலும்பு தான் இருக்கு. என் உடம்புல சதை எங்க இருக்குன்னு 4 பேர் தேடினாதான் கிடைக்கும். அதுவும் எலும்போட எலும்பா போய் ஒட்டி போய் கிடக்கும் சதை. அதே மாதிரி தாடியும் முளைச்சு தொலைய மாட்டேங்குது. மீசா முளைச்சது வடிவெளி இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். தாடி இப்பதான் 4 முளைச்சிருக்கு. அதுவும் காத்து அடிச்சா பறந்துடும். என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கு. உடம்ப நானும் ஏத்தணும்னு எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மூதேவி ஏறி தொலைய மாட்டேங்குது. பயலோல்ட்ட ஏன்டா உடம்பு ஏற மாட்டேங்குதுன்னு கேட்டா அசிங்கமா வேணா பூ இருந்தா ஏறாதா அப்படின்றானோ. சரி மீசை ஏன்டா வளர மாட்டேங்குது வளன்னு இருக்குன்னு கேட்டா மச்சான் ஆம்பளைக்கு தான் மச்சான் மீசை தாடி வளரும், பொம்பளைக்கு வளராதுன்னு அசிங்கப்படுத்துறான். சரி மீசையை சேவிங் பண்ணா சீக்கிரம் முளைச்சிரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மீசையை சேவிங் பண்ணோடனே குரங்கு மாதிரி இருக்கு மூஞ்சி. அவ்வளவு கேவலமா இருக்கு. என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. சரி எப்படியே மீசையை சேவிங் பண்ணியாச்சு. இனிமே அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் வளர்ந்துருக்கா இல்லையான்னு. எங்கெங்கெல்லாம் முளைக்கணுமோ அங்க முளைக்க மாட்டேங்குது, எங்கெங்கெல்லாம் முளைக்க கூடாதோ அங்கெல்லாம் முளைக்குது. என்னங்க உடம்பு ஃபுல்லா ப்ராப்ளமாவே இருக்கு எனக்கு. பாப்பா இல்லைன்னா ஒட்டு தாடி ஒட்டி மீசை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஊருக்கு. இதனாலே என்னோட வயசை சொன்னா நம்ப மாட்டான். இந்த ஐடிக்கு ஃபாலோ வர மாட்டேங்குது. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.